வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. இந்த எபிசோட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கௌதம் அண்ட் சுபாஷ் சார்பாக மட்டும் இல்லாமல் ஃபுட்பால் பேச்சு சார்பாக டியேகோ ஜோட்டா அண்ட் ஹிஸ் பிரதர் ஆண்ட்ரே சில்வாக்காக எங்களோட ரெஸ்பெக்ட்ஸை பே பண்ணுறோம். ஆர் தாட்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் கோ டு ஹிஸ் என்டையர் ஃபேமிலி அண்ட் எவ்ரிபடி எஃபெக்டட். இது உண்மையிலேயே ஒரு சேடான ஒரு நாள். ஸோ அதனால ஒரு ஜஸ்ட் அ மொமெண்ட் ஆஃப் சைலன்ஸ் ஃபார் ஹிம். அண்ட் கௌதம் உனக்கு தான் சொல்கிறது இருக்கா? அகைன் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். ஃபுட்பாலிங் வேர்ல்டில் எல்லாருமே தே பே தேர் ரெஸ்பெக்ட்ஸு. எல்லாருமே அவங்க ஃபியூனரலுக்கு போனாங்க. போக முடியாதவங்கெல்லாம் அவங்களோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸில் எல்லாமே தெரிவித்தாங்க. நிறையா ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் வருது. ரெஸ்பெக்டபிள் டீம்மேட்ஸ் எல்லாமே போய் அங்கே பார்ட்டி பண்ணுறாங்க, இங்கே பார்ட்டி பண்ணுறாங்கன்னு. அந்த ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் நம்பாதீங்க. அப்படியே இருந்தாலும் ஒரே விஷயம் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, எல்லாருமே ஒரே மாதிரி வருத்தப்பட முடியாது. சில பேர் அதை பெட்டரா டீல் பண்ணுவாங்க, சில பேர் வேற வகையில டீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் நம்பி இவன் பாரு இதை பண்றான், இவன் பாரு இதை பண்றான்னு அது எதுவுமே பண்ண வேண்டாம். ஃபார் நவ் லிவர்பூல் ஹவ் டேக்கன் த ஹியூஜ் ஸ்டெப். நம்பர் 20 வந்து ரிட்டையர் பண்ணியிருக்காங்க இன் ஆனர் ஆஃப் டியேகோ ஜோட்டா. அண்ட் அவனுடைய ரிமைனிங் 3 இயர் கான்ட்ராக்டையுமே ஃபுல்லா அவனுடைய ஒய்ஃபுக்கும் கிட்ஸுக்கும் பே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியும் அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ லிவர்பூல் ஆர் டூயிங் தேர் பெஸ்ட் டு சப்போர்ட் தேர் ஃபேமிலி. நம்மளும் இந்த டைம்ல லெட்ஸ் கிவ் தெம் தேர் பிரைவசி, லெட்ஸ் லீவ் இட் அசைட் அண்ட் மற்ற விஷயங்களை பத்தி பேசலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ரூமர்ஸ் என்னெல்லாம் வந்துட்டு நிறைய கிளப் வழக்கமா நான் அவனை வாங்குறேன், நான் இவனை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஏமாத்திட்டு ஒரு ஃபிலிம் காமிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஃபிலிம் எல்லாம் என்ன உண்மை என்ன பொய் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நானும் சுபாஷும் பயங்கரமாக டைசெக்ட் பண்ண உள்ளோம். நிறைய நாங்க மிஸ் அவுட் பண்ணோம்னா நீங்க காமெண்ட்ஸ்லயும் அதை பத்தி போடுங்க. நான் ஸ்ட்ரீட்டா 1 மாசம் ஆச்சுடா, 1 மாசம் பிளஸ் 10 days ஆயிப்போச்சு ஒரு டிரான்ஸ்பர்னு ஒண்ணு ஆரம்பிச்சு. கண்டிப்பா வாங்குறோம், ரைட் விங்குக்கு இவன் தான் பிக்ஸ்டு, அவனுக்கு யுனைடெட் தான் வேணும், யுனைடெடுக்கு அவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 மாசம் முன்னாடி ஆன்ஸ்டீன் போட்டான்டா, டீல் இஸ் கெட்டிங் க்ளோஸ் டு கம்ப்ளீஷன். 1 மாசமா க்ளோஸ் டு கம்ப்ளீஷன்லயே போயிட்டு இருக்கு. நம்ம எம்போமோ டு யுனைடெட் என்னதான் நடக்குது? எனக்கும் அதுதான் புரியல. நான் வந்து இது கொஞ்சம் சிம்பிள் டீல் தான் நினைச்சேன். ஏன்னா பிரீமியர் லீக் கிளப்ஸுக்குள்ள என்ன பெருசா ஆல்ரெடி பிளேயருக்கும் அவனுக்கும் பர்சனல் டேர்ம்ஸ் தான் அக்ரீடு, சட்டு புட்டுன்னு முடிச்சுடுவாங்க பார்த்தா. ஆனா யுனைடெட் அதான் சொல்றேன்ல, யுனைடெட் பேர் கேட்டா இன்னும் வருவான். இன்னும் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணா இன்னொரு 5 மில்லியன் தருவாங்க அப்படின்ற ஒரு ஆஸ்தியில வெயிட் பண்றாங்களோ என்னமோ. ஆல்ரெடி வந்து அவனுக்கு 60-20 மில்லியன் கிட்ட போயிடுச்சு. அந்த அந்த பிரைஸ் ரேஞ்ச்ல வந்துட்டு அவன் யோக்கரேஸ் இதுன்னு சண்டை போடுறாங்க. ஸோ வந்து எக்ஸ்பென்சிவ் சைனிங் தான். இதுக்கும் மேல காசு வேணும்னா பிரென்ஃபோர்டு உங்களுக்கு யாரும் வாங்க மாட்டாங்கடா. கொடுக்குற காசை வாங்கிட்டு மரியாதை வித்துருங்க அவனை. இல்ல என்னன்னா அவங்க கேட்கற லாஜிக் இருக்கு. நீ யுனைடெட்ங்கிற பேர் மட்டும் இல்லடா, நீ வந்து குன்யாக்கு போய் 62.5 மில்லியன் ரிலீஸ் கிளாஸ் பே பண்ணி வாங்கிட்டு வரும்போது எம்போமோ குன்யாவோட பல மடங்கு ஸ்டாட்ஸ் வச்சிருக்கான். அப்ப நாங்க ஏன் கேட்க கூடாதுன்னு அவனுக்கு கேட்பானுங்கல்ல கண்டிப்பா. சோ வேற வழியே, ஏன்னா குடூஸும் இவங்க போய் பே பண்ணி அதுவும் ரிஜெக்ட், அதை பத்தி அப்புறம் வருவோம். சோ கண்டிப்பா அவன் வந்து கேட்கறதுல எந்த வித தப்பும் எனக்கு தோணல. ஏன்னா பிரென்ஃபோர்டுக்கு ஏதோ பெரிய ஆசெட் எல்லாம் கிடையாது. எம்போமோ வித்துட்டா விசா மட்டும் தான் இருக்கான், அவன் மேனேஜரும் போயிட்டான். இப்ப அவங்களுடைய பெஸ்ட் பிளேயரும் போனாங்க அப்படின்னா அவங்க ஒரு ரீபில்ட் பண்ணணும்ல. அவங்க ரீபில்ட் பண்றதுக்கான காசு அவங்களுக்கு ஆப்வியஸ்லி தேவைதானே. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ 62.5 மில்லியன் ரிலீஸ் கிளாஸ் நீ பே பண்ற. 62.5 மில்லியன் ரிலீஸ் கிளாஸ் வந்து கேரண்டீடு. அது பேமெண்ட் 2-3 வருஷத்துல வந்தாலும் பேமெண்ட் கேரண்டீடு. சோ பிரென்ஃபோர்ட் என்னங்கிறான், அதே 62 65 மில்லியனோ எனக்கு கொடு, கேரண்டீட் பேமெண்ட். அதை தவிர்த்து ஒரு 5 மில்லியன் எக்ஸ்ட்ரா வேணா ஆட் ஆன்ஸ்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் 70 மில்லியன் கம்மியா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரென்ஃபோர்டு நேரா நிக்கிறானுங்க. 70 மில்லியனுக்கு எம்போமோ வத்தா? இந்த யுனைடெட் டீமுக்கு 70 மில்லியனுக்கு எம்போமோ கொடுத்து வாங்குறது ஓகேன்னு தோணுதா? கண்டிப்பா வருது இல்ல 70 மில்லியனுக்குலாம். அதுவும் வந்துட்டு ஓகே, இது நல்ல பிளேயர் தான். அதுக்குன்னு வந்துட்டு வேர்ல்டு கிளாஸ் நம்ம சொல்ற அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா 70 மில்லியன் கொடுத்து வாங்கினா யூஸ்வலா வேர்ல்டு கிளாஸ் பிளேயர் தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த விதத்துல வந்துட்டு கன்ஃபார்மா வர்த் இல்லை. பட் எனிவே இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்துட்டு யுனைடெட்க்கு அந்த புல் சாம்பியன்ஸ் லீக் இல்லாம வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு நல்ல ஒரு அந்த லிஸ்ட்ல ஒரு நல்ல பிளேயரா இருக்கக்கூடிய எம்போமா வந்துட்டு கிடைக்கிறாங்கன்னா ஓகே, பை ஆல் மீன்ஸ் எடுத்துக்கலாம் தான். நம்ம வந்து இப்போ ஒரு இந்த எல்லா டிரான்ஸ்ஃபர்ஸோடையும் சேர்த்து இந்த டிரான்ஸ்ஃபர் நடக்குமா நடக்காதான்றதே சொல்லிடலாம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து உண்மையிலே நடக்குமா நடக்காதா? எனக்கு தெரிஞ்சு நடந்துரும்டா. ஏன்னா தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன்டா. எம்போமோக்கு யுனைடெட் தான் வேணும், யுனைடெடுக்கும் எம்போமோ மட்டும் தான் பாக்குறாங்க. ஐ திங்க் நான் ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நெகோசியேஷன். இப்போதைக்கு ஒரு 5 மில்லியன் கேப் தான் இருக்கு. ஐ திங்க் இட் வில் ஹேப்பன்.
ஆமா எனக்கும் என்ன இவ்வளவு நாள் இழுத்தடிக்கிறதுனால நடந்தே ஆகணும். பட் ம். இவங்க ஒரு கஷ்டமான சீசன் கழிச்சு கொஞ்சமாச்சும் ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுப்பாங்க பார்த்தோம். ஆனா என்னன்னா கூனியா சைன் பண்ணிட்டு நம்பர் 10 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவருக்கு தான்ட்டு. அதனால வந்துட்டு அது ஒரு விதத்துல ஓகே. இப்ப இதுவும் முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாங்க இவங்க பசங்க. அதோட சேர்த்து ஒரு கோல் கீப்பரை தூக்கி போட்டீங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டவனுங்க. கோல் கீப்பர்லாம் தூக்கி எல்லாம் போட முடியாது. ஒனானா ஆன்ற கன்ஃபார்ம். சரி ஓகே. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அடுத்தது உங்க உங்க சங்கதிக்கு வரேன். என்ன கியாக்கரஸ் கன்ஃபார்ம் ஆயிரும் போலயே ஒரு வழியா. அழுன்னு அழுதீங்களடா ஒரு வருஷமா வந்துருவான் போலயே. நான் ரொம்ப சந்தோஷம் தான். எனக்கு யோக்கரஸ் குடுத்தா நான் ஜாலி. ஏன்னா வந்துட்டு நல்லா ப்ரூவன் ஸ்ட்ரைக்கரு. ஆல்ரெடி இங்க சாம்பியன்ஷிப்ல ஆடியாச்சு. லாஸ்ட் இயர் யுஎஃபா சாம்பியன்ஸ் லீக்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ ஓவரால் வெல் ரவுண்டட் ஸ்ட்ரைக்கர். இன்னமும் 60 to 70 மில்லியன் ஆமா. பிளேயரே வந்துட்டு ஆர்சனல் தான் வேணும்னு சொல்றாரு. பர்சனல் டேர்ம்ஸ் அக்ரீடு. என் சேலரி கூட வச்சுக்கோ. டிரான்ஸ்ஃபர் ஃபீஸ் போடுவோங்க அப்படின்னு கொடுத்துறாரு. இந்த அளவுக்கு ஒரு டிமாண்ட் பண்ணி ஒரு பிளேயர் வந்து ஆர்சனல் நாளா பார்த்தது இல்லை. என்னையா இருக்குது? ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்கன்னு எனக்கே தான் ஷாக்கா இருக்குது. அது ஏன்னா ரொம்ப சந்தோஷப்படாத. அது ஏன்னா வேற யாரும் அவனுக்கு போகல. அவனுக்கு வந்து ஸ்போர்ட்டிங்க விட்டு வெளியே போயே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டான். அவனுக்கு ஏதோ பஞ்சாயத்து பண்ணி கோல்மால் பண்ணி விட்டாங்க. டாப் 5 ஸ்ட்ரைக்கர்ஸ்ல அவன் இருக்கிறான் மேன். இப்ப he wants to come to Arsenal. அப்புறம் எதுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் செஸ்கோவா வச்சிருந்தீங்க? he wants to come to Arsenal நீங்க நேரா அங்கேயே போயிருக்கலாம்ல. எதுக்கு செஸ்கோ போனீங்க? நானே சொல்றேன். எனக்கு ஓகே. எனக்கு பர்சனலா கியோக்கரஸ் ஓகே. எனக்கு வந்து இந்த லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் மண்ணாங்கட்டிலாம் வேணாம். எனக்கு அடுத்த வருஷம் ட்ரோஃபி ஜெயிச்சு கொடுங்க. காயில டிஸ்மெண்ட் பண்ணியாச்சு. ஆனா கார்பன் தேய்ச்சதால ஆரம்பிச்சர்ல ஆர்பிஎம் ஸ்பீட் கம்மி ஆயிடுச்சு. சோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ல ஒரு வேரியேஷன் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு சுத்தமா சுத்தாதா. நீ வந்து மறுபடியும் 5 வருஷத்துக்கு ஒரு பிளான போட்டு எவனாச்சும் சொதப்பான். மறுபடியும் உனக்கு 5 வருஷத்துக்கு பிளான். நீ அடுத்த வருஷம் ஜெயிக்கணும்னா எனக்கு கியோக்கரஸ் கரெக்ட். வரானா அவன் இன்னொரு ஸ்ட்ரைக்கர் வேற அவனுக்கு ஈஸியா ஒரு 5 இயர்ஸ் பிரைம் இருக்குது. இன்னும் 27 தான் வரான் அவன். வச்சுட்டு அந்த 5 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஆஸ் யூஸ்வல் ஆர்சனல் ஃப்ரீல தான் விட்டுருவானுங்க. அவனை வச்சு காசு தான் பார்க்க போறது இல்ல. சோ வந்து அந்த 5 வருஷம் நல்லபடியா ஆடி கொடுத்துட்டு போங்க. கியோக்கரஸ் இஸ் பெர்ஃபெக்ட். அதுக்குள்ளே அழுகுறானுங்க செஸ்கோ வரல இவன். எனக்கெல்லாம் பரவாயில்ல. செஸ்கோ எல்லாம் வேணாம். கியோக்கரஸ் இஸ் ப்ரூவன் ரெடி டு ஸ்ட்ரைக். அவ்வளவுதான். இதே எனக்கும் தோணுச்சு. செஸ்கோ வந்தா தான் ஏரியல் அபிலிட்டி செஸ்கோக்கு தான் இருக்கு. சாக்கா போற கிராஸ வந்து செஸ்கோ இருக்காங்க. என்னெல்லாம் யோசிக்கிறானுங்க எனக்கு புரியல. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. எனக்கு இப்ப ஆவர்ட்ஸ தூக்கி பெஞ்ச்ல போட்டு கியாக்கரஸ் ஆட வைப்பாங்கிற நம்பிக்கை எல்லாம் எனக்கு இல்ல. நீ என்ன நினைக்கிற? இது எப்படி சூட் ஆகும்? கியாக்கரஸ் வந்தானா ஸ்ட்ரைட்டா லைனப்குள்ள போய் ஆவர்ட்ஸ் பெஞ்சுக்கு போவானா? நல்ல கேள்வி. அப்படிதான் எனக்கும் வேணும். ஆவர்ஸ்லாம் வேணாம். இனிமே ஸ்ட்ரைக்கர் ஃபர்ஸ்ட்ல எல்லாம் அவனு வந்து பாவம் அவனு மேக் ஷிஃப்ட் ஸ்ட்ரைக்கர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். மேபி இம்பாக்ட் சப்பு அப்புறம் வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது. ஜாலியா 2 பேர் ரொட்டேட் யார் வேணா கோல் போடுங்களா. நான் ஒன்னும் சொல்ல போறது இல்லை. நீ கோல் போட்டா சந்தோஷம், அவன் போட்டா சந்தோஷம். பட் ஐ திங்க் ரொட்டேஷன் தான் ஹெவியா இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து நான் மறுபடியும் அவன் இனிஷியலா நம்பர் 8 பொசிஷன்ல ஆடினால ஆவர்ஸ் தூக்கி அங்க போட்டு 2 பேருமே வந்து பிராக்ஸ் கிரவுட் பண்ண வைப்பாங்க. ஏதோ ஒன் பண்ணுங்க. ஆனா கியோக்கர் ஒரு ஸ்ட்ரைக்கரை சைன் பண்ணும். அதனால கியோக்கரஸ் இஸ் ஓகே. இந்த அகைன் லாஸ்ட் மினிட்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் முடிகிற வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. திடீர்னு மாறி செஸ்கோ சைன் பண்ணாலும் பண்ணுவானுங்க. இந்த பசங்களை நம்பவே முடியாது. அவங்க வந்து 100 மில்லியன் கேட்கறாங்களாடா. 100 மில்லியன் அளவுக்குலாம் ஒர்த் இல்லடா. கண்டிப்பா நோ சான்ஸ். ஆமா. ஏன்னா இவங்க வந்து 80 மில்லியன் யூரோஸா. அப்படி பார்த்தா ஒரு 65 மில்லியன் பவுண்ட்ஸ் தான் கியாக்கரஸ்க்கு. சோ அந்த ஒரு ரேஞ்ச்ல முடிக்க பாக்கலாங்க அப்படின்னு பாக்குறாங்க. நீ சொன்ன மாதிரி என்னமோ 2 மில்லியன் வேஜஸ் கூட நான் விட்டுறேன்ப்பா. நான் போய் ஜாயின் பண்றேன். நான் போய் விட்டுறேன். அவன் ஏதோ சண்டை போட்டான்டாங்க ஸ்போர்ட்டிங்ல. இனிமேல் அவன் போற மாதிரி தெரியல. ஆர்சனல் மட்டும் தான் இருக்கிறாங்க. நான் போயே ஆகணும் அப்படின்ட்டான். அதான் பர்சனல் டேர்ம்ஸ் எல்லாம் அக்ரீட். ஐ திங்க் இட்ஸ் a matter of time. 1 வீக் மேக்ஸிமம் 1 வீக்ல வந்து இந்த டீல் முடிஞ்சிருந்தா நினைக்கிறேன். கியாக்கரஸ் ஹியூஜ் சைனிங். 2 சீசனா சேர்த்து 60 கோலுக்கு மேல அடிச்சிருக்கான். சோ இட் இஸ் a huge ஃபைனல் பீஸ் இந்த பசில். இந்த ட்ரான்ஸ்ஃபர் நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா நடக்கும்டா. இதெல்லாம் நோ டவுட். இதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. வேற யாருமே இல்லடா. வேற யாரு கியாக்கரஸ்க்கு போறா? ஓகே நாங்களும் கியாக்கரஸ் போறோம். இப்ப கியாக்கரஸ் வந்து யுனைட்டட் வந்துட்டு ரூபன் அமோரேமோட ரீயூனியன் வேணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா ஆயிலண்ட் தான் இருக்கிறான். என்ன பண்றது? அவன் தான் சொல்லிட்டாங்க எங்கள்கிட்ட காசு இல்ல. நாங்க கியாக்கரஸுக்கு போய் பணம் கொடுக்க முடியாதுன்னுட்டாங்க. நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. கியாக்கரஸ் வேற வழி இல்ல. அங்கதான் வந்து வரவும் போறேன். சோ அது வந்து கன்ஃபார்ம். எனக்கு அடுத்த ஒரு விஷயம் தான். வேர்ல்டு கிளாஸ் பிளேயர் குடூஸ் நீயே அடி பின்னிப்பிடுவேன். நீ அவனை என்ன பார்த்த? வேர்ல்டு கிளாஸ் பிளேயர் குடூஸ். நான் சொல்லலாம். அவன் ரொம்ப நல்ல பிளேயர். அவன் சூப்பரா தான் ஆடிட்டு ஞாபகம். போன வருஷம் நீ அவனை பாத்தியா இல்லையா? போன வருஷம் நான் ஒத்துக்கிறேன். அவன் ஒண்ணுமே அவன் நல்லா அவன் வந்து இந்த ஓசல் கேட்டகரி மாதிரி நல்லா ஆடினா அன்னைக்கு அவன் அன்பிளேயபிள் பயங்கரமான பிளேயர். ஆனா ஆடாதனால நீங்க மட்டமான பிளேயர் ஒண்ணுமே பண்ண முடியாது. மோசம்டா. போன வருஷம்லாம் வந்து அவனை ஒரு பெரிய பிளேயரா நினைச்சு வெஸ்ட் ஹாம் அவன்கிட்ட ஆகுனா பால கொடுப்பாங்க. டேய் தம்பி பாலை எடுத்துட்டு வந்து எங்கள்கிட்ட பாக்ஸ்ல கொண்டு வந்து குடுறா அப்படின்னு. ஒவ்வொரு தடவையும் பாலை எடுத்துக்கொண்டே ஆப்பரண்ட் கொடுத்து திரும்பி வந்துருவான். திரும்பி வரவும் மாட்டான். அங்கேயே நின்றுவான். வர்ஸ்ட் சீசன் போன வருஷம்லாம் குடூஸ்க்கு.
35 மில்லியனோ நம்ம தான் வாங்கினாங்க. அந்த வாங்கினப்போ ஒரு 3 மந்த்ஸ் பேட்ச் செம்மையா ஆடினா அந்த 3 மந்த்ஸ். அதுக்கப்புறம் படுத்தவன் தான் ஒர்ஸ்ட் நாள் ஒர்ஸ்ட் பயங்கரம். இதுல கூத்து என்னன்னா டாட்டனம் 55 மில்லியன் பிட் பே பண்ணியும் ரிஜெக்ட் வேற பண்ணிருக்கானுங்க வெஸ்ட் ஹாம். எனக்கு அதான் கூத்து. ஏன்டா இவன் வர்ற தண்டத்துக்கு மேல ஆட்டத்துக்கு 55 மில்லியனே பெருசு, அதையும் நீ ரிஜெக்ட் வேற பண்றீங்க. மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும் டாட்டம் எப்படி பார்த்தாலும் இன்னும் பெரிய பிட்டோட வருவாங்க. எனக்கு அது இன்னொரு பிரச்சனை எனக்கு புரியல. ஏன்னா ஆல்ரெடி அந்த அவன் அட்டாக்கிங் மிட் பொசிஷன் தானே அவன் டெக்னிக்கலி அந்த பொசிஷன்ல வாங்க. விங்கர் தான் ஆடுறான். சரி விங்கர்னா அப்ப சானுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அவன் ரைட் விங்கர்ரா. டாட்னமுக்கு இருக்க ரைட் பிரச்சனை விங்கர் ரைட். அவனுக்கு வந்து அவன் நல்ல பிரெனன் ஜான்சன் இருக்கானே, அவன் யாரை போய் பெஞ்ச் பண்ண போறான் அவனா? அவனும் ஒரு பர்பிள் பிளாட்ச் பிளேயர். அவன் மூணு மேட்ச் ஆடுவான், அப்புறம் 10 மேட்ச் ஒண்ணுமே ஆடாம இருப்பான். அந்த மாதிரிதான் பிரெண்டன் ஜான்சன் இருப்பான். அதனால குலுசெவ்ஸ்கியை மிடில் போட்டுட்டு கூடுச ரைட் விங்ல போட்டுட்டு சான் லெஃப்ட் விங் சென்டர் ஃபார்வர்டு இவன் இருக்கான்ல. அதுதான் கேட்க வந்தேன். அப்ப இவ்வளவு மார்க்கி சைனிங் பண்ண மேடிசனுக்கே வாழ்க்கை இல்லங்க, இவனை சைன் பண்ணி என்ன பண்ண போறாங்க? குலுசெவ்ஸ்கி, மேடிசன் அண்ட் ஒன்னா சாரு இல்லைன்னா பிசுமா ஆடுவாங்க 3 மிட்ஃபீல்ட்ல. நீ ஏதோ சொல்ற மேடிசன் ஆரம்பிக்கவே இல்ல. இப்போ டாட்னமோட நிலைமையை நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. கரெக்டா? இப்போ ஏமா எப்பவுமே போனா ஒரு கேள்விக்குறியாவே இருக்கா? அவ அப்படிதான்டா, நீ சொல்லு. புது மேனேஜர் உள்ள வந்திருக்காப்ல, யாரையுமே இன்னும் சைனும் பண்ணல. ரொமேரோ டு அத்லெட்டிகோ மெட்ரிட் ரூமர்ஸ் வந்துச்சு, அப்படியே அதுவும் முடிஞ்சு போச்சு. என்னாச்சுன்னு தெரியல, அவங்க வாங்குறாங்களா இல்லையா அந்த விஷயமும் தெரியல. அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய பாயிண்ட்ல அவங்களுக்கு இருக்கிற ஒரே பெரிய பிரச்சனை வந்து அந்த ரைட் விங் பொசிஷன் தான். ஏன்னா நீ வந்து சான் நல்லா விளையாடினா கூட வந்து நீ ஒரு ரிச்சார்லிசன் அங்க போடலாம், இல்ல பிரெண்டன் ஜான்சன் தூக்கி லெஃப்ட் விங்ல கூட போடலாம். ஒரு நேச்சுரல் ரைட் விங்கரா வந்து லெஃப்ட் ஃபுட்டட் ரைட் விங்கர் யாருமே இல்லை இந்த டீம்ல. அதனாலதான் அவங்க குடுசுக்கு போறாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் தாமஸ் பிராங்க் வந்து வந்ததுனால டாட்னம் லிவர்பூல் மாதிரி ஃபாலோ பண்ணும். ஒரே ஒரு சைனிங் பண்ணுங்க. இப்ப கியசா வந்து பேக்கப் மட்டும் தான் வாங்கணும், கரெக்டா? ஒரே ஒரு சைனிங் பண்ணுங்க, யாரையுமே பண்ணாதீங்க. அந்த மேனேஜர் வந்து அந்த ஸ்குவாட அசஸ் பண்ணட்டும். நல்ல பிளேயர் இருக்காங்களா, யாரு வேணும் யாரு வேண்டாம், அந்த சீசன் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீசன் கூட வேற யாராச்சும் போய் வாங்க கூட ட்ரை பண்ணலாம். நீ என்ன நினைக்கிற? ஏன்னா ஸ்குவாட் ஆக்சுவலி டீசன்ட் ஸ்குவாட் தான். லாஸ்ட் டைம் அவங்க சொதப்புறாங்க பிகாஸ் அவங்க அந்த டீம் ஸ்ட்ராட்டஜி டாக்டிக்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகல, இந்த ஐலைன் விளையாடி காமெடி பண்றதெல்லாம். ஸோ வந்து இப்போ மேபி தாமஸ் பிராங்க் வந்து மாத்தினாருன்னா ஸ்குவாட் என்ன நல்லா தான் இருக்குது எனக்கு கேட்டா. மேபி ஆனா டிஃபென்ஸரும் பொசிஷன்ஸ்ல எல்லாருமே இருக்காங்க. ஒரு பொசிஷனுக்கு 2 பேர் இருக்கானுங்க. மேபி சென்டர் பேக் வேணா ஒன்று வாங்கலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லாருமே ஐ திங்க் இட்ஸ் குட் தான். நீ சொன்ன மாதிரி நல்ல பாயிண்ட் தான். அதை அசஸ் பண்ணி அதுக்கப்புறமா வாங்கலாம். ஏன்னா இப்போ வந்து சும்மா ஸ்பெண்ட் பண்றதுக்கு குடுசோ நீ சொன்ன மாதிரி ஒரு நல்ல சைனிங்காவும் இருக்குமான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்றது பெட்டர். பிளஸ் அதான் இந்த டிரான்ஸ்பர் நடக்குமா நடக்காது, எனக்கு தெரிஞ்சு நடக்காது என் சைட்ல. டவுட் தான்டா. மேபி எனக்கும் அவங்க வெஸ்ட் ஹாம் கொடுப்பா. ஏன்னா வெஸ்ட் ஹாம்ல ஒன்லி குடூஸ் அண்ட் பவன் 2 பேர் தான் இருக்காங்க பெரிய பிளேயர்னு பார்த்தாலும் இந்த டீம்ல. ஸோ அவங்க ரிப்ளேஸ்மெண்ட் லைன் அப் பண்ணாம கொடுப்பாங்களான்னு தெரியல. அன்லஸ் டாட்னம் கோ பேக் அண்ட் சே 55 மில்லியன் நாங்க கொடுத்தோம், நாங்க 70 மில்லியன் கொடுக்குறோம் அப்படின்னா மேபி வெஸ்ட் ஹாம் வில் பி லைக் சரி ஓகே இப்போ நீ போய்க்கோ, நாங்க வேணா வேற யாராச்சும் வாங்கிக்கிறோங்கிற மாதிரி மேபி டாக்ஸ் எல்லாம். ஐ திங்க் இட்ஸ் ஸ்டில் டிஃபிகல்ட், வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இது கன்ஃபார்ம் நடக்கும். அடுத்தது மெட்வேகே டு ஆர்சனல், நோ டவுட். வாலா இதுல கேட்கவே இல்லை, நீயும் கேட்கல. மரியா இன்டர்நெட்ல இருந்து டெலிட் பண்ணோம் இந்த நியூஸ் எல்லாம். வீடியோ டிலீட். நான்லாம் ஒரு நாள் டிப்ரெஷன்ல உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்டா இப்படி பண்றீங்க? பர்சனல் டேர்ம்ஸ் எல்லாம் அக்ரின்னு வேற வந்ததுடா. அதெல்லாம் சரி சும்மா பேசுறீங்கன்னு நான் விட்டேன். பர்சனல் டேர்ம்ஸ் அக்ரின்றான், நெகோசியேஷன்றான். நீ என்ன லாஜிக் கொடுத்தாலும் சரி ஓகே, இது ஒரு நல்ல சைனிங், நீ என்ன கன்வின்ஸே பண்ண முடியாது. டேய் இருடா ரச்சனா கேக்கறடா. 40 மில்லியன்டா பிரைஸ். ஒரு நிமிஷம் இருடா. 40 மில்லியன் தவிர வேற எதுவுமே வந்து சம்பந்தமே இல்ல இந்த சைனிங். ஒண்ணுமில்லடா. உங்களுக்கு வந்து ஒரு ரைட் விங்கர் பேக்கப்புக்கு வேணுமா வேண்டாமா சொல்லு. எஸ் ஆர் நோ? வேணும் தான். 40 மில்லியனுக்கு வேற யாரு வருவா முதல்ல அதை சொல்லு. மட்டும் இல்லடா, வானேரியோ வேணும்னு கேக்குறாங்களா? மேக்ஸ் டோமன் வானேரி வேணும்ன்றானுங்க. நான் ஏன்டா தரப்போறேன்? யாரு? செல்சியா? ஆமா. அதெல்லாம் நீங்க கொடுக்க மாட்டீங்கடா. ஒன்னேரி கேக்குறது வந்து வெரி வெரி ஸ்பெசிபிக். எங்க ஆளுங்க குடுக்க ரெடியா இருக்காங்க, அதனாலதான் கடுப்பாயிட்டு இருக்கோம் நாங்க. இல்ல அதுல பாயிண்ட் இருக்கு. இப்ப ஒன்னேரி என்ன சொல்லுவான், இந்த சீசன் வந்து நான் ஒரு 15-20 கேம் நான் ஆடிட்டேன், எனக்கு நெக்ஸ்ட் சீசனும் நீங்க வந்து பேக்கப் ரோலா கொடுத்தீங்கன்னா நான் ஏன் உட்காந்துக்கணும்? அவனோட ஏஜ் 20 ஆயிருச்சு அவனுக்கு. அந்த ஏஜ்ல அவன் 17 வயசுல அவனுடைய கொழுப்பு அது. அதுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க வந்து ஏற்கனவே அந்த சிடோ ஓபியா அவனை கொடுத்தீங்கல்ல, அந்த மாதிரிதான் எய்டன் ஹெவனா யாரோ ஒருத்தன் கொடுத்தீங்களா அந்த மாதிரி. அந்த மாதிரி எல்லா யங்ஸ்டர்ஸுமே அப்ப இந்த காலத்துல எல்லாருமே ஃபுல் பிளேயிங் டைம் கேக்குறானுங்கடா. நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ வந்து ஓடகார்டுக்கு பேக்கப்பா ஒனேரி வச்சுக்கலாம், சாக்காக்கு பேக்கப்பா மெட்வேக்கே வாங்கினா கூட வந்து மார்டினெல்லிக்கு பேக்கப்பா ராட்ரிகோ வேற பேசிட்டு இருக்கீங்கன்னு ரூமர்ஸ் வேற வருது. அது நடக்குமான்னு தெரியல. 100 மில்லியன்ல கொடுக்க மாட்டீங்க ராட்ரிகோ, கண்டிப்பா சான்ஸே கிடையாது உங்க கிளப் 100 மில்லியன் போய் கொடுக்கறதெல்லாம்.
ஐ ஃபீல் 40 மில்லியன் நீ சொல்லு 40 மில்லியனுக்கு ஒரு பேக்கப்பா ரைட் விங்ல அந்த பிரைஸ் ரேஞ்ச்ல மெட்வேக்கே மட்டும்தான் இருக்கான். வேற யாருமே இல்ல. நீ யோசிச்சு பாரு, வேற யார் வருவா? 40 மில்லியனுக்கு நான் பேக்கப்பா ஆனாலும் பரவாயில்ல. ஓகே, ஒருவேளை நான் சாக்காக்கும் பேக்கப்பா ஆடுறேன், நான் மார்டினெல்லிக்கும் பேக்கப்பா ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர பிளேயர் யார் இருக்கா? சரி, மார்டினெல்லி அதுதான் எசேவை வாங்க ட்ரை பண்ணானுங்க. அவனையாச்சும் வாங்கினா அந்த நியூஸ் அப்படியே போயிடுச்சு. என்னாச்சுன்னே தெரியல. அவனுக்கு கொடுக்க மாட்டானுங்கடா. எப்படிடா சுபாஷ்? அவனுங்க 75 மில்லியன் கேட்பானுங்க. 75 மில்லியன் நீ கொடுப்பியா எசேக்கு? கண்டிப்பா கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா ஏய், கிறிஸ்டல் எனக்கு பேலஸ் இந்த காசுலாம் சீசன் பிரச்சனை இல்ல. யூரோப் யூ டேக் 150 மில்லியன். எனக்கா காசுலாம் பிரச்சனை இல்ல. என் கிளப் என்னமோ பண்ணிட்டு போகணும்டா. பிளேயர்ஸ் சைன், குவாலிட்டி பிளேயர்ஸ் சைன் பண்ணுங்க. செல்சி பிளேயர்ஸ் கரெக்டா. மட்டும் சைன் பண்ணாதீங்கடா. இது இப்ப நீ கரெக்ட். இப்ப நீ வந்து எசே பாக்குறீல, இப்ப நீ எசே கூட்டிட்டு வந்தா லாஜிக் இருக்கு. அந்த லெஃப்ட் சென்டர் மிட்ஃபீல்ட்ல இருந்து நீ சொல்ற மாதிரி எசே உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டி நல்லா இருக்கு அந்த அந்த பொசிஷன்ல. கரெக்டா? அப்ப ஹேவர்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க? 65 மில்லியன் கொடுத்த ஹேவர்ட்ஸ் இல்ல, வாங்கி எதுவுமே ஆனா வாங்காம பேக்கப்ல பொசிஷனை போடுவீங்க. மாத்திட்டு ரைட் விங் ஆடவே, லெஃப்ட் விங் ஆடவே எசேவா எல்லாத்தையும் ஆட வேண்டியதுதான். அவ்வளவுதான். நீ நம்ம நீ சொல்றத பார்த்தா பொசிஷன் மாத்த ரொம்ப பிடிக்குமே. அவருக்கு வந்து லெஃப்ட் பேக் கூட வைப்பான் அவனை. நீ வேற. நீ சொல்றத பார்த்தா ஒரு காய்கறி மார்க்கெட்ல போய் லிஸ்ட் எடுத்துட்டு ஓகே எடுத்து போய் எதுக்கு கூடைக்குள்ள போடு, எடுத்து கூடைக்குள்ள போடுற மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். அதெல்லாம் என்ன நடக்காது. வேணா பண்ணு. செல்சி பிளேயரை மட்டும் சைன் பண்ணாதீங்கன்ற நானு. அவ்வளவுதான். ஹேவர்ட்ஸ் இஸ் ஆல்சோ செல்சி பிளேயர். அவனை கூட நான் வேணாம்னா சொல்லிட்டு இருந்தேன். வர வழியில எங்க பிளேயர் ஆயிட்டா இனிமே சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். சரி சரி அது சரி. கட்டாயம். நெக்ஸ்ட் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டே இருக்கு. இந்த ஓசிமன் என்னதான் பண்றான், என்னதான் நடக்கும் சொல்லு. இந்த கூத்த கேட்டியா? ஓசிமேன் கடைசியில வந்து கெலட்டசராயே வந்து 50 மில்லியன் கொடுத்து வாங்குறாங்களா? ம். இப்ப நீயும் சொல்லியிருந்த ஒரு இதுல எப்படி இந்த ஃபெடர் பிராஸே கெலட்டசராய்க்கு வந்து இவ்வளவு காசு வருதுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா எல்லாரையும் சைன் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்க வந்து யூஸ்வலா வந்துட்டு அவுட் ஆஃப் கான்ட்ராக்ட் இல்லனா லோன்ல வாங்குறது மட்டும் தான் அவனுக்கு வேலையா இருந்தானே. சரி, நம்ம வந்து நல்ல ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோம் அடிச்சிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா ஓசிமேன் அவங்க கேக்குற கான்ட்ராக்ட் குடுக்குறேன்றானுங்க, 50 மில்லியன் தரேன்றானுங்க. என்னதான் நடக்குதுன்னு இருந்துச்சு. நான் எங்கேயோ ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன்டா. இந்த டர்க்கிஷ் 2 பெரிய கிளப் இல்ல, கலட்டசராய், ஃபெனர்பாஷே அண்ட் இன்னொன்னு என்னமோ இருக்கு சரியா. இவங்க எல்லாமே ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட அசோசியேஷன் வச்சுக்கிறாங்களாமா. சோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியே ஃபண்டிங் பண்றாங்களாமா. இவங்கள பிளேயர்ஸ் வாங்கி இந்த கிளப்ப பெரிய லெவல்ல கொண்டு வரதுக்கு. இதெல்லாம் வந்து அந்த காலத்துல ஸ்பெயின்ல நடக்கும்டா. நம்ம அந்த ஜெனரல் பிராங்கோன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ரொம்ப ரியல் மெட்ரிடுக்கு வந்து ஃபேவர் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல எல்லாம் இருந்துச்சு அப்போ. அந்த மாதிரி இப்ப ஏதோ டர்க்கிஷ்ல நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இவங்களுக்கு டக்குன்னு பாரு 45 மில்லியன் பிளஸ் 5 மில்லியன் கொடுக்கறதுக்கு ரெடியாம கலட்டாசரை. அவன் கேட்கிற கான்ட்ராக்டுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. சோ ஐ திங்க் தட் வில் ஹேப்பன். ஏன்னா நாப்போலி வந்து they want to get rid of him. ஆமா. ஏன்னா ஆனா அவங்களுக்கு அவனுங்க வந்து பொறுப்பு பாரு. அவனுங்க அப்பயுமே அவங்க கிளம்புறேன்னு சொல்றவனுங்க எனக்கு 75 மில்லியன் கொடுன்றாங்க. ஆனா அந்த 75 மில்லியன் கொடுக்க அல்லிலால் ரெடியா இருக்காங்க. ஆனா இவன் ரெடியா இல்ல போறதுக்கு. ஆமா, இப்போ வந்து அப்படி எனக்கு அது புரியவே இல்லடா. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே லுக்காக்கு இருக்கான் நாப்போலிக்கு. அதுவும் இல்லாம டார்வின் நூனியஸ் தான் வேணும்னு ஒத்த கால நிக்கிறாங்களாமா. அது வேற இருக்குது. சந்தோஷம். ஆமா, நாங்க ஒரு 50 மில்லியன் கிடைச்சா தாராளமா அவனை வித்துட்டு போலாம். சோ ஐ திங்க் ஆசிமென்ட் டு கேலட்டாசராய் will happen. will happen. ஆமா. சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு பயங்கர கூத்தான ஒரு விஷயம். நீக்கோ வில்லியம்ஸ் has renewed his contract with Athletic Bilbao. வரேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பாக்குறோம், சட்டையை போட்டுட்டு ஐ சோஸ் வேர் மை ஹார்ட் வாண்ட் டு பி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டா பார்சலோனாவை. அக்கா ஓட் ரெடியா இருக்கு, நீங்க ஓகே சொன்னீங்கன்னா மாட்டிக்கிட்டு அப்படியே சுத்தி உள்ள வந்துருவோம்க்கா. எல்லாம் காம்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டானுங்க. அப்பாடா வந்துட்டான்டா, எல்லாம் ரெடி பண்ணிட்டாடான்னு. எங்களுக்கு எப்படி ஜூபிமெண்டி ஒரு பாங்க் கொடுத்தானோ அந்த மாதிரி பார்சலோனாக்கு இவனுக்கு கொடுத்து விட்டானுங்க. நிக்கோ வில்லியம்ஸ் கொடுத்து விட்டா. என்ன நினைக்கிறத பத்தி? பெரிய கூத்தவன் ஆடி போட்டான். பட் இது வந்து எனக்கு ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. ஏன்னா வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேஜ் ஆனது வந்துட்டு இந்த ஃபுட்பால் இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோலயே இந்த பார்சலோனா ஃபேன்ஸ் தான். நீ போய் கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்கணுமே, எல்லாரும் கடுப்புல இருக்கானுங்க. நீ இனிமே இந்த பக்கமே வந்துடாத, நீ மேலாம் உங்களை சைனே பண்ண மாட்டேன், சாப்டர் இஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு போட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி பில்பாவோ ஃபேன்ஸே வந்து நீ கிளம்பி இருந்தாலும் இல்லைனாலும் நீ திரும்ப ஸ்டே பண்ணாலும் இல்ல கிளம்பினாலும் நீ ரெஸ்பெக்ட் லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவன் மியூரல்லாம் எடுத்துட்டாங்க. 2 சைடும் அடிச்சுட்டு பாவம் இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இவன் ரெனியூ பண்ணாலுமே இப்ப வந்து பிரச்சனையா போயிட்டு இருக்குது. பட் ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா பார்சலோனா வந்து குடன்ட் ரெஜிஸ்டர் பிஃபோர் ஆகஸ்ட். போன வாட்டியே ட்ரை பண்ணாங்க, அப்போ அவங்களால ரெஜிஸ்டர் பண்ண முடியலன்றதுனால தள்ளி போயிடுச்சு அந்த டிரான்ஸ்பர். அதுக்கப்புறம் இந்த வாட்டி வந்து எனக்கு தெரியல என்னவோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஆயிட்டு ஜஸ்ட் டிசைடட் டு ரினியூ. என்னன்னா இப்போ வந்து உன்னோட ரிலீஸ் கிளாஸ் வந்து 100 மில்லியன் யூரோஸ். ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு வித்தின் ரீச் ஆஃப் பிகர் டீம்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால நீ எப்படி சொல்லுவேன்? அது 2026ல தான் எஃபெக்ட் ஆகுமாமா. நெக்ஸ்ட் இயர் அது எஃபெக்ட் ஆகுமாமா. அவன் என்ன பண்ணிட்டானா பார்சலோனா யூஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வேஜஸ் வாங்கிட்டான்டா. புது கான்ட்ராக்ட்ல நல்ல வேஜஸோட வாங்கிட்டு செட்டில் ஆயிட்டான். சரி ரைட்டு போ,
நீங்க வந்துட்டு சும்மா வந்துட்டு வாங்குறன்னு வாங்க வேலை கடைசி வரைக்கும் நான் புது கான்ட்ராக்ட் வாங்கிட்டு போயிடறேன், அவன் வாங்கிட்டு போயிட்டான். அதனால இப்ப பெரிய கூத்து என்னன்னா திருப்பியும் they are coming back for டியாஸ் லிவர்பூல்ட்ட. ஏன்னா போன தடவை வந்துட்டு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் உங்களுக்கு ஜாலி இப்ப. போன தடவை வந்தப்பதான் அடிச்சு விட்டு கிளப்பி விட்டோம். கேவலமா ஒரு ஆஃபர் கொடுத்து வந்திருப்பானுங்க போன தடவை, ஒரு 35 மில்லியன் 40 மில்லியன் இருப்பானுங்க. அப்படியே ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அனுப்பிச்சு விட்டுட்டோம். பயான் வந்தாங்க, அவனுங்களையும் கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டோம். 41 21 38 இது மாதிரி எவனா ஷேர் பிரிச்சிருக்கானாடா? முதல் முறையா பாக்குறேன்டா. நாங்க வந்து கண்டிப்பா ஒரு 75 மில்லியன் வரான்னு நாங்க கொடுக்க மாட்டோம். ஏன்னா வேற யாரும் மார்க்கெட்ல இல்லடா. நாங்க ஒரு 40 மில்லியனுக்கு வித்துட்டா நாங்க 75 மில்லியனுக்கு யார போய் வாங்குறது? இப்போ போச்சு பார்த்தா பார்சலோனா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லியாவோ இருக்கான், ஒரு குவாரட்சிலியா இருக்கான், வேற யாரும் அந்த பொசிஷன் அந்த மாதிரி பெரிய பிளேயர்லாம் இருக்க போது ராட்ரிகோ இருக்கான். அங்கெல்லாம் போய் வாங்க முடியாம டியாஸுக்கு வராங்கன்னாலே வந்து அவங்களால அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்கிறதா லாஜிக். கரெக்டா? அவங்களுக்கு ஒரு தேவை வந்து ஒரு 60 to 80 மில்லியன் ரேஞ்சில் நாங்க யாராச்சும் வாங்கணுங்கிறத அவங்களுடைய ஐடியா வச்சிருக்காங்க. இல்ல அப்படி இல்லைன்னா ராஷ்வர்ட் போலாமே. ஏன் ராஷ்வர்ட் லாஸ்ட் ஆப்ஷனா ஏன் பார்சலோனா வச்சிருக்கானுங்க? ராஷ்வர்ட் நான் பார்சலோனா தான் வேணுங்கிறான். அப்படி டக்குன்னு போய் யுனைடெட் தான் 35 மில்லியன் 40 மில்லியன் கொடுக்கல போய் வாங்க வேண்டியதானே? ஏன் வந்து வாங்காம இருக்கானுங்க? அதுல ஒரு லாஜிக் இருக்கு. என்னன்னா ராஷ்வர்ட் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 60 to 63 ஜிஏ வச்சிருக்கான் 3 இயர்ஸ்ல. டியாஸ் கிட்ட 55 ஜிஏ தான் இருக்கு லாஸ்ட் 3 இயர்ஸ்ல. ஆனா டியாஸ் வந்து ட்ரெடிஷனலா ஒரு விங்கரா ஆடி இருக்கான். நீ பாத்தீங்கன்னா ஒரு டச் லைன்ல இருந்தா உள்ள வருவான். ஒரு 90% ஆஃப் தி கேம்ஸ் 10% கேம் வந்து ஃபால்ஸ் இன் ஆடி இருக்கான். ராஷ்வர்ட் பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாவே வந்து மோர் ஆஃப் த சென்டர் ஸ்ட்ரைக்கர்மா ஆடி இருக்கான். வில்லாலி போய் சென்டர் ஸ்ட்ரைக்கர் தான் ஆடினா, யுனைடெட்லி உள்ள வந்து தான் விளையாடுறான். ஒரு டச் லைன் விங்கரா வந்து விளையாடல. பார்சலோனாக்கு ஒரு டச் லைன் விங்கர் தேவை. ஏன்னா அந்த பால் டே லெஃப்ட்ல இருந்து வந்து ஓவர்லாப் பண்ணலாம், அந்த மாதிரி நல்ல கோரிலேஷன் பண்ற பிளேயரா தேவை. அதனால அவங்க ஸ்போர்ட்டிங் டைரக்டர் டெக்கோ வந்து இல்ல ஃபார் நவ் எங்களோட பிரைமரி டார்கெட் டியாஸ்ங்கறாப்ல. எங்களுக்கு ஓகே. அது மட்டும் இல்லாம ஒன்னு ரெண்டு பேர் நீ டைரக்டா கம்பேர் பண்ணாலே வொர்க் ரேட், ஏன்னா அந்த ஆன்சிபிளிக் ஆப்வியஸ்லி நிறைய ஓடுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் லூயிஸ் டியாஸ் எவ்வளவு பெரிய ஹார்ட் ஒர்க்னு தெரியும். சோ அது அவங்களுக்கு பெர்ஃபெக்ட் ப்ரொஃபைல். மேபி ஏன்னா ராஷ்வர்ட் வந்து ஸ்ட்ரைக்கரும் உங்களுக்கு தேவை தானே. ஏன்னா வந்து இப்ப லெவாண்டோஸ்கி டுவர்ட்ஸ் எண்ட் இருக்கும் போது ஸ்ட்ரைக்கரும் தேவை. பட் ஐ ஃபீல் டியாஸ் வுட் மேக் மோர் சென்ஸ். ஆனா அகைன் இப்ப வந்து டியாஸ் வந்துட்டானா ரஃபினி எங்க ஆடுவாரு? அவரோட பொசிஷன் இப்ப லெஃப்ட் விங்ல, இப்ப லெஃப்ட் விங் பொசிஷன் என்ன ஆகுது? லமின் யமால் ரீப்ளேஸ்ல ரைட் சைடுல. அப்ப வந்து டியாஸ்க்கு சப்ஸ்டியூட்டா தான் இருக்கணுமா? சோ இவ்வளவு பெரிய கூத்து தான் இருக்குது. எனக்கு என்னன்னு தெரியல. ஏன் ஒரு லெஃப்ட் விங்கர் இப்ப எசென்ஷியல்னு எனக்கு புரியல. ஏதோ 4-2-3-1 ஃபார்மேஷன் போறாங்க. ரஃபினியா வந்து ஸ்ட்ரைக்கருக்கு பின்னாடி ஆடுவான். ஒரு ரைட் விங்ல வந்துட்டு லமின் யமால் ஆடுவாங்க. இந்த சைடு வந்து டியாஸோ யாஷ்பர் யார் வேணாலும் ஆடுவாங்க. ஆல்மோ நிலைமை என்ன? நிறைய பேர் அடி வாங்குவாங்களே அப்படி பார்த்தா. இவங்க என்ன நினைப்புன்னு தெரியல. அவங்களுக்கு ஒரு லெஃப்ட் விங்கர் வேணும். சோ டியாஸா ராஷ்வர்டாங்கறதா இப்போதைக்கு கேள்விக்குறியாவே இருக்கு. இந்த ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. என்ன 2 ட்ரான்ஸ்ஃபர் நடக்காதுன்ட்டான். சரி, கடைசியா வந்து ஒரே விஷயம், சான்சோ டு யுவென்டஸ் க்ளோஸ் அப்படின்னு பேசிக்கிறாங்க. என்ன நடக்குது? இதென்ன லோன் டீலா பெர்மனன்ட் ட்ரான்ஸ்ஃபரா? அவன் 25 மில்லியனுக்கு விட்டுருவானுங்களே செல்சி. 25 மில்லியனுக்கு தான் யுவென்டஸ் என்னமோ 21 வரைக்கும் வந்துட்டானுங்களாமா. 21 கேரண்டீட், ஒரு 2-3 மில்லியன் இன் ஆட் ஆன்ஸ் அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்களாமா. என்ன நடக்கும்னு தெரியல. இது வந்து என்னதான் வந்து பெரிய லாஸா இருந்தாலும் டிரான்ஸ்ஃபர் ஃபீ வைஸ் அவங்களுக்கு, ஆனா அவங்க வேஜஸ்ல செம்மையா ஃப்ரீயா போக போகுது யுனைடெடுக்கு. அதனாலயே அவங்களை வித்துடலாம். வெரி குட் பிளேயர். அன்பார்ச்சுனேட்லி அவன் ஆட்டிடியூடால சுத்தமா ஒர்க் ஆகல யுனைடெட்ல. சோ அவங்களுக்கு வந்து குட் ரிட்டர்ன்ஸ் தான். இப்போ வந்து ராஷ்போர்டும் சான்சோ கிளியர் அவுட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு ஒரு வாரத்துக்கு வந்து 1 மில்லியன் வேஜ் அவங்க கிட்டத்தட்ட 700K கிட்ட அவங்களுக்கு ஃப்ரீயா போயிடும். சோ பெரிய சேவிங்ஸ் தான் அவங்களுக்கு. சோ குட். அவனுக்கும் வந்துட்டு பர்ஃபெக்டா இருக்கும். சரியா? ஆமா, நடக்க போகுதுன்னு தெரியல. மத்த டிரான்ஸ்ஃபர் பத்தி எல்லாம் நாங்க விட்டோம்னா நீங்க மறக்காம காமெண்ட்ஸ்ல போடுங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல். Thank you so much for your support. We'll see you soon. Bye bye.